ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இந்த வருஷம் பொங்கல் நம்ம கிராமத்துலேருந்து கிராம மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிறைநாளி. காவேரி கரைவாழ் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி நிறைநாளி அப்படின்னு சொல்லிட்டு வாசல் நிலவில் விடிய காலையில் வைப்பாங்க. குத்து விளக்கு ஏற்றி படியில் பச்சரிசி வச்சு நல்லா பித்தளை சொம்பில் தண்ணியும் வச்சு 2 செங்கரும்போட தை மகளை வரவேற்கிறாங்க. இது நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிய காத்தால வாசலில் அடுப்பு பறித்து அதுக்கப்புறம் பொங்கல் பானை வச்சு கற்பூரம் ஏற்றி நாங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோடய சித்தப்பா ஒய்ஃப் சித்தியும் என்னோடய அண்ணன் ஒய்ஃப் அண்ணியும் இந்த பொங்கல் பானையை வச்சு இந்த பொங்கல் செய்கிறாங்க. வீட்டோட மருமகள்கள் பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ ஒரு காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் அப்பாவோட அம்மா காலத்துலலாம் நாங்கள் வாசலில் அடுப்பு பறித்து பொங்கல் பானையில் தான் செய்வோம். இப்போ காலங்கள் மாறும்போது அதுக்கு தகுந்தாற் போல் நாமளும் கொஞ்சம் மாறிக்க வேண்டியதான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் தான் பொங்கல் செய்கிறாங்க. அம்மாவும் பெரிய சித்தப்பா ஒய்ஃப் சரோஜா சித்தியும் எங்கள் சித்திக்கும் எங்களோட அண்ணிக்கும் கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நிலம் தெளிய வெளிச்சம் வந்துருச்சு. வாசலில் எங்கள் அண்ணி போட்ட கோலம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முந்தின நாள் காப்பு கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலும் செஞ்சு வச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய இளங்கோ சித்தப்பா போட்ட கோலம். எங்கள் அப்பாவோட முதல் தம்பி போட்ட கோலம். அதுக்கப்புறம் என்னோடய அப்பாவுக்கு 2வது தம்பி என்னோடய 2வது சித்தப்பா பரங்கிக்காயோட பட்டையெல்லாம் சீவி கொடுத்தாரு. நான் காயெல்லாம் கட் பண்ணி நான் உள்ள கிச்சனில் பரங்கிக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பொங்கலும் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் வாசலில் வச்சுட்டு சாம்பார் பொரியல் மற்ற சமையல் எல்லாம் உள்ளே நாங்கள் கிச்சனில் ரெகுலராக செய்கிற இடத்துல செஞ்சிட்டோம். காலையில் நேரமே பொங்கல்லாம் பொங்கி அழகாக இறக்கி வச்சாச்சு. சூரியன் உதயமானோடனே படையல் போட்டு பொங்கல் வெண்பொங்கல், அது மேலே வாழைப்பழம், ஒரு துண்டு வெல்லம் வச்சு பரங்கிக்காய் பொரியல், சக்கரை பொங்கலும் செஞ்சு அதுக்கப்புறம் அப்பா தான் தேங்காய் உடைக்கிறாரு. எங்கள் அப்பா கூட பிறந்தது 2 தம்பிங்க. 3 பேரும் இன்னமும் சேர்ந்து ஒரே வீட்டில் தான் பொங்கல் செய்வாங்க. ஸோ அப்பா தேங்காய் உடைக்க சித்தப்பா வாங்கி அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. ஒவ்வொரு வேலையும் 3 குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி தான் நாங்கள் பொங்கல் செய்வோம். இப்போ வாழை இலையில் பொங்கல் எடுத்து சூரிய பகவானுக்கு நாங்கள் படைக்கிறோம். எங்கள் வயலில் விளைஞ்ச அரிசியை பொங்கலாக செஞ்சு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறோம். எங்களோட கிராமத்தில் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இந்த மாதிரி தான் பொங்கல் பண்டிகை இருந்தது. சூரிய பகவானுக்கு வழிபட்டுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. உங்கள் வீட்லேயும் ரொம்ப சிறப்பாக பொங்கல் கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு மாட்டுப்பொங்கல் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.